ஜூலை 2 செவ்வாய்க்கிழமை. அறிக்கையிடுங்கள். நீங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய பிரியத்தின்படியே செய்து. எஸ்ரா 10:11. நாம் தேவ சமூகத்திலே அறிக்கையிடுவது கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய உதடுகளின் பலியாகிய அறிக்கையை தேவன் விரும்புகிறார். நம் வாயிலிருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிற பிரியமான வார்த்தைகள் அறிக்கையாக வெளியே வர வேண்டும் என்பதிலும் ஆவலாயிருக்கிறார். அறிக்கை என்றதும் நம்முடைய ஞாபகத்திற்கு முதலாவது வருவது பாவ அறிக்கைதான். நாம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்துவிட்டால் மூடி மறைத்து இருதயத்தை கல்லாக்கி வைத்துக் கொண்டிருக்க கூடாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13 என்று வேதம் சொல்லுகிறது. பாவங்களை அறிக்கையிடும் போது கர்த்தரிடத்திலே இரக்கம் உண்டாகிறது. நாம் மெய் மனஸ்தாபத்தோடு நான் பாவம் செய்து கர்த்தரை துக்கப்படுத்தி விட்டேனே என்கிற நறுங்குண்ட இருதயத்தோடு நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் போது கர்த்தர் நம்மேல் பிரியமுள்ளவராய் அருகிலே கடந்து வருகிறார். அவருடைய கல்வாரி இரத்தத்தை நம்மேல் ஊற்றுகிறார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7 மற்றும் 9 வசனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய ஸ்திரீகளை விவாகம் செய்து தகாத உறவு கொண்டு பாவம் செய்தபடியினால் அந்த பாவத்தை தேவனாகிய கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அதிலிருந்து விடுபட அவருக்கு பிரியமானதை செய்ய தங்களுடைய உள்ளத்தை திருப்பினார்கள் என்று எஸ்ரா புத்தகத்தில் வாசிக்கிறோம். நாமும் கூட நம்முடைய பாவங்களை தேவனிடத்திலே மறைக்காமல் மனஸ்தாபத்தோடு அறிக்கையிடும் போது நமது பாவ பாரம் நீங்குவதுடன் தேவனுடைய பிரியமும் நம்மேல் வர வழி ஏற்படுகிறது. சில பாவ அறிக்கை செய்யாததினால் வியாதி அவர்களை தொடர்கிறது. பில்லி சூனியங்கள் அவர்களை பற்றி பிடிக்கின்றன. விடுதலை பெற வழி இல்லாமல் தவிக்கிறார்கள். யாக்கோபு சொல்கிறார், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். யாக்கோபு 5:15-16. பாவ அறிக்கை மட்டுமே அறிக்கை என்று நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. அறிக்கையில் இன்னொரு பகுதியும் உண்டு. அது விசுவாச அறிக்கை. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை சந்தோஷத்துடன் அறிக்கையிட வேண்டும். நாம் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை உங்களுக்கு வரும் பிரச்சனைகளின் மத்தியிலே வாய்த்திறந்து சொல்ல வேண்டும். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் என்று உங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டும். சங்கீதம் 56:4 மற்றும் 9 வசனங்கள். தேவ பிள்ளைகளே, விசுவாச அறிக்கையை செய்ய செய்ய உங்களில் உள்ள உள்ளான மனுஷன் பலன் கொள்ளுவான். ஆவியிலே தைரியமுள்ளவர்கள் ஆவீர்கள். பரிசுத்தமுள்ளவர்களாயும் வெற்றி உள்ளவர்களாயும் முன்னேறிச் செல்வீர்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீதிமொழிகள் 18:21.